வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீய சக்திகளை ஓட ஓட விரட்டும் ஆலமர விழுது. அதாவதுங்க, கண்டிப்பாக எல்லா ஊர்கள்லேயும் ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்து விழுதை வச்சு தான் தீய சக்திகளை எப்படி ஓட ஓட விரட்டுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல, தீய சக்திகள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியமும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அது சரியான விஷயத்தை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கிறணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு துணியை ஈரம் பண்ணி அதை ஒரே இடத்துல காய வைக்காமல் வச்சு அப்படின்னா அதில் ஒரு வாசம், அதாவது ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அவிச்ச நாற்றம்னு சொல்லுவாங்க. அது நம்மளை வாந்தி எடுக்க வைக்கிற மாதிரி அந்த துர்நாற்றம் இருக்கும். அந்த போல் உச்சி நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் அதுபோல் நாற்றம் அடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது, இரவு நேரங்களில் தூங்கும்போது நம்மளுடைய உடம்பை அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதாவது நம்மளால் பேச தோணும், பேச முடியாது. கண் விழிக்க தோணும், விழிக்க முடியாது. ரொம்ப கத்தலாம்னு தோணும், கத்த முடியாது. அப்படியே நம்மளை போட்டு அப்படியே அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் அடுத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விளக்கு திடீர்னு அணையுது அப்படின்னா, அதாவது நீங்கள் ஏற்றி வச்சுட்டு போறியே வந்து பார்க்கும்போது அணைஞ்சிருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 4 நிமிஷத்துக்குள்ளே, இதுபோல் அடிக்கடி நடக்கிறது அப்படின்னாலும் இருக்கட்டும். அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்து போகும்போது வீட்டுக்குள்ளேயே கால் பின்னுற மாதிரி இருக்கும். அதாவது கால் தடுமாறி கீழே விழுகிற மாதிரி அடிக்கடி நிகழ்வுகள் இருக்கும். அதுபோல் இருந்தாலும் சரி, இந்த பல்லி இருக்குது இல்லையா, தெற்கு திசையில் அதிகமாக மதிய நேரங்களில் இரவு நேரங்களில் அந்த பல்லியுடைய சத்தம் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, உங்களுடைய கால் பாதம் இருக்குது இல்லையா, எரிச்சல், அதாவது நெருப்பு சுட்டா எப்படி இருக்கும் அதுபோல் எரிச்சல் அவ்வப்போது வந்து மறையுது இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஆலமரத்துடைய விழுதை எடுத்து ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன், முழுமையாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆலமரம் தேவைப்படுங்க. வளர்பிற ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணுங்க. நீங்கள் அந்த ஆலமரம் இருக்குது இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு காலையில் 6 to 7 நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடணுங்க. 6 மணிக்கெல்லாம் போயிடணும். ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு மந்திரம்தான். தேவர்கள் சாவம் நசினசி, சித்தர்கள் சாவம் நசினசி, எவரிட்ட சாவமாயினும் நசினசி, விருட்ச தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுது மேலே அந்த மஞ்சள் நூலை கட்டிடணுங்க. அதுக்கு தாங்க காப்பு கட்டுறதா அர்த்தம். அதை கட்டிட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி 6 to 7 என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விழுது தொங்கும் பாருங்கள், அது கொழுந்து விழுதாக இருக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. அதாவது நம்ம கையில் என்ன கொண்டு போகணும், ஒரு சின்ன கத்தியோ இல்லைன்னா அருவாலோ கொண்டு போகணும். ஒரே தடவை தான் வெட்டணும். அந்த விழுதுகள் எல்லாம் கீழே விழுகிறணும். ஆனால் மண்ணில் விழுந்துடக்கூடாது. கீழே எதாவது நீங்கள் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை துண்டோ எதாவது விரிச்சுக்கிறங்க. இல்லை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போனால் கூட அவரை பிடிச்சிக்கிற சொல்லிவிட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா அந்த விழுது கீழே விழுகாமல் நீங்கள் எடுக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் அந்த விழுதை கொஞ்சம் காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஒரு சட்டியில், ஒரு அடுப்பு மூட்டி அதில் சட்டியில் போட்டு என்ன செய்ய, இந்த வறுத்து எடுப்பாங்க இல்லையா, அதுபோல் நீங்கள் அதை ட்ரையாக வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் அந்த மை அரைக்கிறதுக்குன்னு ஒரு குளவிக்கல் இருக்குங்க, சின்னதாக இருக்கும், அமைக்கல் இது மாதிரி இருக்கும். அந்த இதை உலக்கையை வாங்கிக்கிட்டு, உலக்கக்கல் மாதிரி சின்னதாக கூட போய் விற்கிறது எல்லா கடையிலையும், அதை வாங்கிட்டு நல்லா இடிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பொடியாக ஆயிருங்க. அந்த பொடியில் ஆமணாக்கு எண்ணெய், நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கலந்து அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு புனுகு கொஞ்சம் செவ்வாதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அதை பூசிடுங்க. பூசிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்கு உள்ளே ஒன்று வாசக்காலில் ஒன்று கட்டிடுங்க. பாருங்கள் செஞ்சு எப்படி இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் தீய சக்திகளுடைய வேட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அலறி அடித்து ஓடுங்க.
நல்ல சக்திகளுடைய அருள் உங்களுடைய இல்லத்துக்கு கிடைக்குங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் தலைமுறையும் நல்லா இருக்கும்.